நடத்துகிறோம். இன்றைக்கி வந்து டே 96. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எந்த டயட்டுமே இல்லைங்க. இன்றைக்கி நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து என் ஃப்ரெண்டை வந்து நான் போய் பார்க்க போகிறேங்க. வேறு ஒன்றுமே இல்லை, ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. எங்கள் ஊர்லேருந்து அவங்க ஊருக்கு வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 ஹவர்ஸ் தாங்க ட்ராவல். பட் அதுவே வந்து எங்களால் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்கள போய் நான் பார்க்க போனோம். ஸோ காலையில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ ஆரஞ்சு அதெல்லாம் பிள்ளைங்களுக்கு எடுத்து போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த கோயில் வந்து அவங்களே சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வெண்பொங்கல், சட்னி, சாம்பார் எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ரவுண்டாக உட்காந்து கடையில் உட்காந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ரிலீஃபாக இருந்துச்சுங்க. மைண்டுக்கும் சரி நம்ம உடம்புக்கும் சரி அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். நம்ம லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மீட் பண்ண நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்காது. வேலை இருக்குது, வீட்டு வேலை இருக்குது, பசங்களை பார்க்கணும், அப்படி இப்படின்னு நம்ம தள்ளி போட்டுட்டே இருப்போம். ஸோ முடிஞ்சால் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை நாச்சுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் பிடிச்ச ஃப்ரெண்டை போய் நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு மைண்டுக்கும் மனசுக்கும் அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். என்ன தான் நம்ம ஃபோனில் பேசினாலும் வந்து நம்ம நேரில் பார்த்து பேசுகிறப்ப நம்ம ஸ்கூல் டேஸ், காலேஜஸ்லாம் நம்ம மெமரி அது கொண்டு போயிருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வருஷத்துக்கு ஒரு நாளாச்சும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளத்துடன்.